கண்ணே, நீ கம்மாயில குளிக்கும் போது உன் காலால பார்த்துதான் உனக்கு நான் தாலி கட்டினேன். தாலி எங்கடி? இப்படிலாம் கேட்பீங்கன்னு நினைச்சிட்டேன். வரும்போதே உள்ள கலட்டி போட்டு வந்துட்டேன். மரியாதை போய் சேலையை மாத்து. இப்படி ஒரு சேலை கட்ட எங்கனையும் பார்க்கல. ஏன்னா 2வது உள்ள ஆண்டு விழாவில் ஓட்டது அந்த முகரைக்கு காலில் தண்டை வேற பெரிய தான் தோந்தி. உண்மையான என் அலை வர்றா கோகிலா. வந்துட்டேன். இப்ப கால அழக பார்த்து கல்யாணம் பண்ணியா? காலை அப்படி தூக்கி காட்டு. என் கெண்டே அழக பாரு. இல்ல எந்த பொத்து கண்ணே, இந்த கால அழக பார்த்து தான் கல்யாணம் பண்ணியலா? கோகிலா, நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கள் அக்கா தங்கச்சிலாம் சொல்லுவா. இளையதாரம் பேரு இளைய வடியா. நீ இளைய வடியா, அவ அக்கா இவதான் இருட்டு தேவடியா. சோழி முடிஞ்சு. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே வீட்டில் அடிச்சு மசுறு மட்டையை பிச்சுக்கிறாம இருக்கிறோம். இவ்வளவு அழகா கை காலெல்லாம் ரோமக்கட்டோட இருக்கிற பொம்பளை என்னைய விட்டு விட்டு இவளை எங்கிட்டு கிடந்த இந்த சக்காத்தி போல புடிச்சு. ஐயோ, உன்னை பார்த்தா சத்தியமே மூடே வராதுடி. இல்ல உனக்கு புருஷன் கிடைக்கலனா ஒரு கொட்டகம்பு கூட கிடைக்கலையாடி? ஏன் உனக்கு ஆம்பளை கிடைக்கலையா? இல்ல போ. ஏய் ஓடி விட்டுருவே அப்படியே. ஓட்டேன்னு வெச்சுக்க. என்னடி வாடி நீ வாடி. ஓடி. ஓட்டா உண்மையிலே டவுசர் ஓட்ட பொம்பளை நைட்டேன் பாக்கு. உள்பாடே லேது லேது லேது. ஆம்பளை கிடைக்காம வந்துட்டு அவ முகரைய பாரு எப்படி இருக்குதுன்னு. சண்டை போடாதீங்க. இவளோட சண்டை ஓட்டாலும் நல்லா தான் இருக்கு. ஏய் சண்டை போட. ஆளை முகரை மூஞ்சி பாரு. அக்கா என்ன நொக்கா? நீ அக்கான்னு விட்டாலும் அப்படி அப்படித்தான் இருக்கு. ஆஹா, அண்ணே எதுலடி இப்படி சேத்துற? திரும்பி ஒரு வேட செஞ்சு காமிக்கவா? ஒரு மசிரே முடுங்க வேணாம். என்னடி பண்ணிட்டு இருக்க அக்கா? வசனம் மறந்துருச்சுன்னா அப்படி சிரிச்சுக்குவார் அவர். தங்கச்சி வள்ளி, வள்ளி பயலுகடா. வருங்காலத்துல என்ன செய்ய காத்திருக்காங்களோ. இப்பயே ஒத்திய பாத்துக்கங்கப்பா. ஏன் இங்க வந்து கவட்டில் ஓடுவேன்?
ஆசீர்வதியுங்கள். 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாய என் தங்கை வள்ளியே. ரொம்ப நன்றி. அருமையான ஒரு ஆசீர்வாதம். இருக்கட்டும் அண்ணா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன காரணம்? ஆமாத்தா, ஏன்னா 2 கிடைச்சிச்சுல, ஏமே காலேன் தூதே. என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேரும் உனக்கு நாத்துனா. அப்படியா? எந்த விதத்துல? இவங்கள நான் ஏத்துனா நாத்துனா. ஏய், வண்டியில ஏத்துனா. தங்கச்சி கிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும், சரியா? காம் கர்த்தா ஒழுக்கமா பேசி பழகணும். ஒழுக்கமா பேசி பழகணும். ஒழுக்கம் எழுப்பந்தரும், ஒழுக்கம் இரணம். குட் கொஸ்டின் மேடம். எப்படி சொல்றா வர்றா? நீலாம் ஒரு அண்ணனா? அப்ப மச்சான்னு சொல்லு. அண்ணன் மச்சான். ஒரேவே மாத்துவ போலயே. சரி இருக்கட்டும். அப்பா வந்தாரா? ஸ்டூடண்ட் டீச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்தாரா? வந்தார். எதுக்காக? அம்மாட்ட வந்து இது சொன்னார். என்ன சொன்னாரு? காலனி புளிச்சாரம் துவை இறக்கி வைக்க சொன்னார். அப்பாவுக்கு இந்த கம்பு கூட்டுல அரும்பாறையா. அதுக்கு தான் வந்தாரா அப்பா? கண்ணு கருத்தமா காட்டுக்கு போக சொன்னார். காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. அது காவலுக்கு போயிடலாமா? நீ ஆடுத்தா, பொம்பளை எல்லாம் கை தட்டுங்க, வள்ளி ஆடணும்ல. என்ன நீ இல்ல, நீ எதுக்கு கூட்டிட்டு வந்த? நாடகத்துக்கு தானே கூட்டிட்டு வந்த. என் ஆஞ்சிங்கெல்லாம் கை தட்ட விட்டுருவேன் நானு. ஆடுறது சரி இருக்கட்டும். ஆடுறதுக்கெல்லாம் முன்பாக ஒரு விஷயத்த உங்ககிட்ட, முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுத்தா. அண்ணே, நீ உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லணும். சொல்லுத்தா. இதை ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு தான் காது கேட்காதண்டா. சரி, அதற்கு முன்பாக நீ யாரையும் காதலிச்சிருக்கிய? இந்த இடிய வெளுத்தடிச்சால டொயின்டா காதலிச்சிருக்கேன். காதலிச்சிருக்கியா? யார காதலிச்சிருக்க? கிஜா கஜா கிண்ணா கிண்ணா. அப்படியா? இவங்க தானா? ஆமா. சரி இருக்கட்டும், நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆமா. அண்ணன் கிட்ட சொல்ற வார்த்தை இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு செலவு மிச்சம் தானே. தங்கச்சியை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். என் தங்கச்சி செல்லம்மா வளர்த்த உள்ள தோசை கடை வச்சு கொடுக்குறேன். செல்லம்மா தோசை கடை. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். சரி, யார தெரியுமா? யாரா? அந்த முருகனை தான் காதலிக்கிறேன். முருகன்னா எனக்கு 7000 பாக்கி தரணுமே. விறகு கான்ட்ராக்ட் முருகன் தானே. நீ எந்த முருகனை சொல்ற? விறகு கான்ட்ராக்ட் முருகன், பாம்பாட்டி சனிமுனி. வேற ஆளே கிடையாதா உனக்கு? எந்த முருகன்டா? அவர் தான் கிடைச்சாரா? வேற யாரு? யார் தெரியுமா? நம்முடைய குலக்கடவுள் முருகபெருமான். குலக்கடவுளே, எப்படி காதல் செய்வாய்? இந்த கொடூரமா முருகன் லவ் ஃபைல். அவன் வள்ளி திருமணத்தில் நடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு நம்ம நாடகம். நான் முருகனை தான் காதலிக்கிறேன். அவர் எப்படி எல்லாம் கனவுல வந்தாரு? எப்படி வந்தாரு? இதெல்லாம் ஏன் தெரியுமா உன்கிட்ட சொல்றேன்? சொல்லு. கண்ணு கருத்துமாக அப்பா கிட்ட சொல்லி நல்லபடியாக எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். கடவுளே திருமணம் செய்து அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்குதென்றால் அண்ணன் அந்த கடவுள் முருகன் அடிவாரத்திலே பஞ்சாமிர்த கடை வைத்துக்கள். மத்தி சிரிக்குது, பரவாயில்ல. சரி இருக்கட்டும். பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். மலர்கள்லாம் எப்படி பூத்து குலுங்குதுன்னு பாத்தியா? எங்க வந்துட்டா? நந்தவனத்துக்கு. அவன் அப்பையில இருந்து 10 மணி கட்டி வச்சது அப்படியே தானே இருக்கு. ஆனாலும் வந்து விட்டோம். ஆஹா, நந்தவனத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? ஆடி பாடி விளையாடலாமா? விளையாடலாம். ஏன்னா சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். சரிதா. ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறம் போலாமா? எப்படி எல்லாம் குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறு குறுத்த வண்டிரண்டு பறக்குதடி முன்னாலே. தந்தான தானா தன தன ததினா, தந்தான தானா தன தன ததினா. குறிஞ்சியிலே
வேலையை கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? பறவை விரட்டு. பறவைகள் வந்துருச்சு. ஒரே விரட்டா. விரட்டிடலாமா? அலுலம் அலுலம் ஆனவும் போக்கிடும் அருணா